ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்ந்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். பொங்கல் 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 பொங்கலை கடந்து விட்டோம். ஒரு வழியாக எல்லோரும் மன நிறைவோடு சந்தோஷத்தோடும் பொங்கலை கொண்டாடி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சந்தோஷம், மகிழ்ச்சி. தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அதில் பயன்பெறும் நண்பர்களுக்கும் பார்த்து கழிக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய நன்றி கலந்த வணக்கங்கள். நான் தரும் பதிவுகள் அனைத்தும் கடந்த 26 வருடத்தில் நான் பார்த்த ஜாதகங்களில் என்னுடைய வாடிக்கையாளர்களிடம் நான் பேசிய பொழுது அல்லது நான் சொன்ன பொழுது அவர்கள் இல்லை என்று மறுக்காமல் ஏற்றுக்கொண்ட தகவல்கள் மற்றும் அவர்கள் சொன்ன அதிகபட்ச தகவல்களை உங்களுக்கு ஜோதிட கருத்துக்கள் என்ற தலைப்பில் இது 19வது காணொளியாக தருகிறேன். ஒவ்வொரு காணொளிகளும் ஏதாவது 1-2 தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படலாம், அல்லது 1-2 தகவல்கள் மட்டும் உங்களுக்கு தெரிந்ததாக இருந்து மற்ற தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிந்த ஒன்று உங்களுடைய நண்பர்களுக்கு தேவைப்படலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒன்று உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். ஆதலால் நான் தரும் பதிவுகளை கூடுமானவர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். இந்த காணொளியின் மூலம் ஒரு சின்ன கடுகளவு பயன் அல்லது நன்மை ஏதாவது ஒரு விதத்தில் உபயோகமாக இந்த பதிவு உங்களுக்கு இருக்குமானால் இந்த நாள் எனக்கு இனிய நாள். அந்த வகையில் மேலும் காணொளிக்குள் செல்வோம். வாருங்கள் நண்பர்களே. விஷஜந்துக்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுகள் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் நிற்க அல்லது அமையப்பெற்றவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலம். விஷஜந்துக்கள் என்று சொல்லக்கூடிய தேல், பாம்பு போன்ற பிராணிகள் கண்ணுக்கு தென்படும். அதே சமயத்தில் அது கடிக்காது. அதனால் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. அதே சமயத்தில் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சீரும் சிறப்புமாக இருக்கும். அதன் மூலம் நன்மை பெறுவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. அதற்கடுத்து சித்தப்பிரமை ஏற்படுதல், அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டு சித்தப்பிரமை ஏற்படுவது என்று ஒரு அமைப்பு என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 6க்குரியவன் பாபிகளோடு கூடி நல்லக்கணம் அல்லது 8ஆம் இடத்தில் நின்றால் ஜாதகனுக்கு சித்தப்பிரமையும் உடம்பில் காயங்களும் ஏற்படும். அடுத்து பகைவனை வெல்லக்கூடிய ஜாதகம் என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதியை பாவிகள் பார்த்தால் தன் ஜாதகன் பகைவர்களை காட்டிலும் வலியவனாக இருப்பான். பங்காளிகளுக்கு உறவும் தன்மையுள்ள ஜாதகம் எவ்வாறு இருக்கும் எனில் ஜுபக்கரகங்கள் 6ஆம் இடத்திலும் 6 கேந்திரத்திலும் இருக்க சுபர்கள் பார்த்தால் ஜாதகன் தன் பங்காளிகளுக்கு உதவி செய்வான். மனைவி அமையும் விதம். சுக்கிரனுடன் சனி கூடினால் தொழிலாளி வீட்டில் பிறந்த ஓர் ஏழை உழைப்பாளி மகளாக வருவாள், மனைவியாக வருவாள். சுக்கிரனுடன் சர்ப்பம் கூடினால் இலி குலத்தில் பிறந்த மடமங்கை மனைவியாக வருவாள். சுக்கிரனுடன் குரு கூடினால் உத்தம குலத்தில் பிறந்த ஒரு படித்த பெண் மனைவியாக வருவாள். சுக்கிரனுடன் சூரியனும் செவ்வாயும் கூடினால் வீர பெண்மணி மனைவியாக வருவாள். சுக்கிரனுடன் சந்திரனும் புதனும் கூடியிருந்தால் வசதி படைத்தவளாக வருவாள். அதே சமயத்தில் சாஸ்திரம் தெரிந்தவளாகவும் இருப்பாள். அதே சமயத்தில் தர்க்கம் புரிபவளாகவும் இருப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மனைவியினால் ஆபத்து வரும் ஜாதகம் என்று பார்க்கும் பொழுது ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் செவ்வாயோ ராகவும் இருந்தால் மனைவிக்கு ஆபத்து உண்டாகும். சுபர் பார்வை இட்டால் ஆபத்து விலகும். பொதுவாகவே லக்னத்துக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்தில் அல்லது கணவனுடைய ஸ்தானத்தில், அதாவது வாழ்க்கை துணையினுடைய ஸ்தானத்தில் ராகு, கேது, செவ்வாய், சனி, சூரியன் இவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் 7ஆம் இடத்தில் இருந்தால் குடும்ப வாழ்க்கை என்பது மிக மிக சிரமமாகவும் சங்கடத்தையும் உணர்வதாக
அமைகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. இதே திருமணம் இனம் மாறி மதம் மாதிரி நடந்தால் அவர்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருப்பதை காண முடிகிறது. குறிப்பாக கேது இருந்தால் கிறிஸ்டியனும், ராகு இருந்தால் முஸ்லீம்ஸும் இவர்களுடைய வீட்டில் வாழ்க்கை தொழிலை தேர்ந்து எடுப்பார்களானால் அவர்களுடைய வாழ்க்கை தரமாக இருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஒழுக்கமான ஜாதகன் என்று ஜாதகத்தினுடைய கிரகங்கள் அடையாளம் காட்டும் தன்மை என்று பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்தில் அதிக சுபர் பார்வை பெற்ற சுப கிரகமாக இருந்தால் ஜாதகன் ஒழுக்கமுள்ளவனாக இருப்பான். திருமணமே இல்லை என்ற நிலையை லக்னாதிபதியும் 7ஆம் அதியும் சேர்ந்து லக்னத்துக்கு 6, 8, 12 மறைந்திருந்து 6, 8, 12 தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை இல்லை. மனைவிக்கு பீடை என்று பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்தில் பாவிகள் நிறைந்து மனைவிக்கு நோய் உண்டாகும். சூரியனும் ராகுவும் சேர்ந்து 2ஆம் இடத்தில் இருந்தாலும் மனைவிக்கு நோய் ஏற்படும். 2ஆம் இடத்தில் பாவிகள் இருந்தாலும் பாவிகள் பார்க்க பெற்றாலும் மனைவிக்கு நோய் உண்டாகும். மனைவிக்கு என்று சொல்லுவதை விட வாழ்க்கை துணைக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். மன்மத யோகம் என்பது லக்னாதிபதி சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும், சுக்கிரனை கூடியிருந்தாலும், சுக்கிரனால் பார்க்க பெற்றாலும் பல பெண்களிடத்தில் பிரியமுடையவனாக இருக்கிறார். இதில் குருவோடு சம்பந்தப்பட்டால் அந்த பெண்களிடமிருந்து வரவும், புதனோடு சம்பந்தப்பட்டு சனியோடு சம்பந்தப்பட்டால் இழப்பையும் காண முடிகிறது. திருமண தடை என்று பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன் இருந்தாலும் செவ்வாய் சனி இருந்தாலும் திருமணம் ஆகாது. புத்திர தோஷமும் உண்டு. நிலை இல்லாத இல்லறம் என்று பார்க்கும் பொழுது 2, 7க்கு உடையவர்கள் சுக்கிரனும் பாவிகளுடன் கூடி மறைந்து விட்டால் ஜாதகருக்கு மனைவி நிலைப்பதில்லை, அதாவது வாழ்க்கை துணை நிலைப்பதில்லை. ஒழுக்க சீலன் 2, 7க்கு உரிய அதிபதிகள் தம்முடைய ஆட்சி வீட்டில் கேந்திர கோணம் அடைந்து இருந்தால் ஜாதகர் பிற மாதரை விரும்ப மாட்டார். வஞ்சகன் லக்னத்துக்கு 7லும் சந்திரனுக்கு 7லும் பாவிகளின் பார்வை, பாவிகளோடு சேர்க்கை சேர்ந்து பாவக்கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் அந்த ஜாதகர் வஞ்சகனாக இருக்கிறார் அல்லது அந்த ஜாதகி வஞ்சகையாக இருக்கிறார் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. இதைத்தான் நூலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்து தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம்